ஸோ ராயல் என்ஃபீல்டோட கான்டினென்டல் அண்ட் இன்டர்செப்டார் 650 வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோனே சொல்லலாம். ப்ரோ, எனக்கு என்னன்னா ராயல் என்ஃபீல்ட் பொறுத்தவரைக்கும் 650ஸ் இன்ஜின் சார்ட்டட் ஓகேவா? ஆனா சஸ்பென்ஷன்ல இன்ஹெரன்ட்டா பிரச்சனை இருக்க மாரி எல்லா ரைடர்ஸும், எல்லா ஓனர்ஸும் மேக்ஸிமம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ். கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்க கம்மியா இருப்பாங்க. ஸோ அது எதனால இருக்கு? அதுக்கு என்ன சொல்யூஷன்? நார்மலா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைவ் ஆவுது, வீவ் ஆவுது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வரும். இதுக்கு பேசிக்கா சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸ் விக்கிறாங்க. ஓலின் கிட்ஸு, ஆ ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கிட்ஸ் ஸோ மாரி இதான் விக்கிறாங்க. ஸ்டாக்கு. இது வந்து ஸோ நம்ம பெரும்பாலும் வந்து ப்ரொக்ரெசிவ் ஸ்ப்ரிங் வரும் பைக்ல. அதில கிட்ல பார்த்தீங்கன்னா, லீனியர் ஸ்ப்ரிங் வரும். பட் இதனால சொல்யூஷன் உங்களுக்கு சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, GT 650ல அந்த டேம்பர்ல உங்களுக்கு வந்து ரீபவுண்ட் ஓரிஃபைஸ்ன்றதே இல்ல. இல்ல. ஸோ அதனால வந்து உங்களுக்கு டுகெதரா மாடிஃபிகேஷன் வித் இந்த கிட்டோட பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா நீங்க கேட்கிற எல்லா இஷ்யூஸும் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கம்ப்ரஷனுக்கு ப்ராப்பரான ஒரு ஹோல் இருக்கு, ஆரிஃபிஸ் இருக்கு. அது வழியா கம்ப்ரஷன் ஆகும்போது பிரச்சனை இல்ல. ஆமா. ஆனா ரீபவுண்ட் ஆகும்போது அதுக்கு ப்ராப்பரான ஆயில் ஃப்ளோ ஆகுறதுக்கு ப்ராப்பரான ஒரு மத்த வண்டிங்க மாரி கிடையாது. மத்த வண்டி டேம்பர் ராடல் ஓரிஃபைஸே இல்ல. இல்ல. அந்த ஹோலே கிடையாது அங்க. ஸோ ஸோ அதனால ரீபவுண்ட் வந்து பட்டால்னு அடிக்கிறாப்ல. எக்ஸாக்ட்லி. இப்ப நம்ம கம்ப்ரஸ் ஆகும்போது ஸ்மூத்தாவும், ரீபவுண்ட் வந்து உங்களுக்கு பால் அமுக்கி விட்ட மாரி, உங்களுக்கு திரும்பி வந்து ரிட்டர்ன் ஃபோர்ஸ் வந்து டப்புன்னு உங்களுக்கு வந்து வெளியேகுற மாரி இருக்கும். கம்ப்ரஷன் டேம்பிங் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரச்சனை இருக்குன்ட்டு. ரீபவுண்ட் டேம்பிங்ல இருக்கிற பிரச்சனைய கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஸோ ஜிடி ஓனர்ஸ் அப்புறம் இன்டர்செப்டார் ஓனர்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட்ல இருக்க டேம்பனர் ராட வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கேப்ஷன்ஸ்லயோ, டிஸ்கிரிப்ஷன்லயோ போட்டு விடுறோம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கும்.